ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு காலகட்டம் தான் திருமணம். அந்த திருமணம் நடந்தாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு எல்லாமே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கல்யாணன்றது ஒரு சடங்காக பார்க்கப்படுது. அது இந்தியாவில் ஒருபடி மேலே போயிட்டு சடங்கு சம்பிரதாயம் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அதுவும் நிறைய விஷயம் நடத்தி அவங்களுக்கு போதும் ஆகிடும் அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள. இப்படி எல்லாம் நடந்து முதல்வருக்கு போகும்போது தான் அங்கே சில சடங்குகள்லாம் நடக்கும். அப்படி முதல்வருக்கு போகும்போது நடந்த சில வித்தியாசமான சம்பவங்கள் தான் இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது ஆண் வேடமிட்டு ஒரு பொண்ணு முதல்வருக்கு போயிருக்காங்க. அங்க நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது. அது இலங்கையில் உள்ள திருகோணமலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. நாராயணபுரம் என்ற பகுதியில் தான் ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அப்படிதான் ஒரு மாப்பிள்ளை புரோக்கர் மூலமா வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு முதல்வர் நடக்குது. முதல்வருக்கு போகும்போது அவங்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மாப்பிள்ளை எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அன்னைக்கு தள்ளி போட்டாங்க. மறுநாளும் அவர் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்றாங்க. ஆனாலும் இவங்க விடவே இல்லை. நடக்கல. மூணாவது நாள் இப்ப அவங்க வராங்க. மூணாவது நாளும் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்லும் போது அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் அங்க பிரச்சனை நடக்குது. இப்ப அங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுறாங்க. இவர் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாரு, இவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் நடந்தது அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணும்போது அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னன்னா அது ஆணே கிடையாது, அது ஒரு பொண்ணு. மாப்பிள்ளை வேஷத்துல ஒரு பொண்ணு இருக்கிறத கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் போலீஸ் அங்கிருந்து வராங்க. வந்துட்டு யார் அப்படின்னு பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் இது ஒரு மோசடி கும்பல் அப்படின்னு தெரியுது. அதாவது கல்யாணத்தெல்லாம் முடிச்சு அங்க உள்ள பவுனெல்லாம் சுட்டிட்டு போற மாதிரி ஐடியால இருந்திருக்காங்க. பெரிய ஒரு கண்டத்துல தப்பிச்ச மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம். அதாவது முதலில் போகும்போதே குழந்தை பிறந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 1000 பொய்யாவது சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும், ஒரு திருமணத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி இருந்திருக்கு. அதே நேரத்தில் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாது அப்படின்ற பழமொழி இருந்திருக்கு. ஆனா இங்க ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்டாங்க. அப்படியான சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அவர் பொண்ணு தேடிருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா பொண்ணே கிடைக்கல. இப்ப என்ன பண்றாருன்னா உடனே என்ன வேற வேற மாநிலத்துல தேடுறாரு. அதே டெல்லியில இருந்து ஒரு பொண்ணு கிடைக்குது. அதுவும் ஆந்திரா பொண்ணு. இப்ப பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போனா பொண்ணோட வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டு கேட்கறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி ஏற்கனவே வயிற்றுல கல் இருந்தது, அந்த கல் எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, போக சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையும் நம்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. உடனே கல்யாணம் நடந்து முடியுது. இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு அந்த பொண்ணு வராங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து முதல்வருக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்ப பொண்ணு பூவும் பொட்டோடு பால் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து போறாங்க. முதல்வர் அறைக்கு வராங்க. இப்ப முதல்வர் அறையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வயிற்று வலிக்குது. பயங்கரமா கத்துறாங்க. அதனால அதிர்ச்சியான அந்த மாப்பிள்ளை என்ன பண்றாரு, உடனே கத்துறாரு. கூச்சல் போட்டு அங்க பக்கத்துல எல்லாம் வந்திருக்காங்கல்ல சொந்தக்காரங்க, அவங்க வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு உடனே என்னன்னு பாக்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா அங்க மருத்துவர் பார்த்து சொன்னது அதிர்ச்சியான தகவல். இது மாதிரி பொண்ணு கர்ப்பமா இருந்திருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இதனால பயங்கரமா கோவப்படுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை பிறந்துருது, ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. அதனால அதிர்ச்சியின் உச்சத்துக்கு போயிடுறாரு. பயங்கர கோவப்பட்டாரு. உடனே பெண் வீட்டாருக்கு போன் பண்றாரு. பெண் வீட்டுல இருந்து வராங்க. அவங்க ஏற்கனவே பொண்ணு கர்ப்பமா இருக்குது எங்களுக்கு தெரியுங்க, இது மாதிரி பொண்ணோட வாழ்க்கையை கெட்டுற கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணோம், இது மாதிரி நல்ல மாப்பிள்ளைய தேடி இருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க தான் என் பொண்ணை எப்படி தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செம்ம கோவப்பட்ட மாப்பிள்ளை வெளியே வர்றாங்க. வெளியே உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி எங்களை மோசடி பண்ணிட்டாங்க, பவுன் போட்டிருக்கேன், இவ்வளவு வரதட்சணை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இப்படியே சில நடக்குமா அப்படின்னு கூட நம்ம அதிர்ச்சியா வைக்குது. முழு பூசணிக்காவே சோத்துல மறைச்சிட்டாங்கன்னா பாத்துங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்ட்டு. அதே போல இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கான கூட நீங்க அதிர்ச்சி அடையலாம். காலையில பொண்ணு பார்த்து மாலையில கல்யாணம். ஆனா முதல் இரவுல நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை வசிப்பவர் தான் தமிழ்வாணன் என்பவர். ரொம்ப நாளா பொண்ணு தேடி பார்த்திருக்காரு. பொண்ணு கிடைக்கல. அதாவது அவருக்கு வயசு 32. பல புரோக்கர்ட்ட அவருடைய போட்டோ கொடுத்து பொண்ணு பாக்குறாரு. அதுல ஒரு புரோக்கர் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ தராரு. பொண்ணையும் ஆச்சிட்டு வராரு. இப்பதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. பூஜாவுக்கு வயசு 36. தன்னை விட மூத்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கல, 10 வருஷம் பொண்ணு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்ட்டு அவர் கல்யாணத்தை ஒத்துறாரு. ஆனா புரோக்கர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்றாரு. இப்போ வேற வழி இல்லாம இவரும் 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கறோம்னு சம்மதிச்சு பேசி 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு சாயந்தரமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேசுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் முருகன் கோயில் வச்சு கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டே புறப்பட்டு சேலத்துக்கு போறாரு. சேலம் தான் இந்த தமிழ்நாடுடைய சொந்த ஊரு. அங்க போயிட்டு இது மாதிரி அவங்க சொந்த ஊர்ல போயிட்டு இதுதான் பொண்ணு, அவசர அவசரமா கல்யாணம் நடந்து முடிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்திட்டு என்ன பண்றாருன்னா அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்குறாங்க. இப்ப காலைல ஏஞ்சி நான் உடனே ஊருக்கு போகணும், எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களும் எதுவும் புரியாம ஓகே அப்படின்னு இவரு ஆச்சிட்டு வராரு. திரும்ப சென்னைக்கு என்ன பண்றாருன்னா இவங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. இவரு மால் அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்குலாம் ஆச்சிட்டு வராரு. அங்க போயிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை,
இது மாதிரி அவங்க பிடிச்ச ஜாமான்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா போலாம் அப்படின்ட்டு இறங்குறாரு. இப்பதான் எனக்கு லிப்ட்ல வந்து அலர்ஜி, நடந்தே வரேன், நீ மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் அப்படியே லிப்ட்ல வந்து இறங்கி கீழே வந்து பாக்குறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. ஆனா வந்து ஆள் வரவே இல்லை. என்னடா ஆள் வரவே இல்லை அப்படின்ட்டு திரும்ப அப்படியே வெயிட் பண்ணிருக்காரு. திரும்ப போன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் பூஜா என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளில போயிட்டேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இங்க இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3ஆவது நாளே என்ன விட்டு தனியா வந்து போறது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு தான் வந்து அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்பதான் அதிர்ச்சி அடைஞ்சவரு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் பார்த்தா அவங்க 10 பவுன் கிட்டத்தட்ட அந்த பவுனை காணும். இவர் வந்து என்ன பண்றதுனே புரியல. பணம் ஒரு 15-20,000 ரூபாய் காணும். ஏற்கனவே அவர் வந்து புரோக்கர் கொடுத்த ஒரு 2 லட்சம் ரூபாய் கணக்கு பார்த்தவரு நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்றத அப்பதான் வந்து உணர்றாரு. இப்போ என்ன பண்றாருன்னா நேரா வந்து போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. முதலிரவுல என்ன நடந்தது அப்படின்றத விசாரிக்கிறாங்க. நான் வந்து 1,30,000 தான் தந்திருந்தேன் புரோக்கர்ட்ட. அதனால புரோக்கர் வந்து முதலிரவுக்கு வந்து இன்னும் 15,000 கொடுத்தாதான் இந்த முதலிரவு நடக்கும் அப்படின்னு புரோக்கர் பயங்கரமா சொன்னாரு. அதுலயே எனக்கு பாதி சந்தேகமா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து முதலிரவுல வந்து பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து மது பாட்டில் வேணும், அதாவது சரக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க மேல பயங்கரமா கோவப்பட்டு, இதுக்கு முன்னாடி நீ வந்து எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு மேல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு, நல்லபடியா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசலையா, மாதவிடாய் அப்படின்னு முதலிரவு தள்ளி போட்டிருக்காங்க. இதுக்கு மறுநாள் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது புரோக்கரே வந்து இவ்வளவு வேலையை பண்றாருன்ட்டு. அதே போல இங்க ஒரு வித்தியாசமான சம்பவம் தான். மணமகன்கிட்ட வந்து வரதட்சணை வாங்கிட்டு எஸ்கேப் ஆன பொண்ணு, அது முதலிரவுல. சரி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது பொதுவா பார்த்தோம்னா மாப்பிள்ள தான் வரதட்சணை வந்து வாங்குவாங்க. ஆனா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒருபடி மேல போயிட்டு இங்க ஒரு சமூகம் வந்திருக்கு. இங்க வந்து ஆண்கள் தான் வரதட்சணை கொடுக்கணும், பெண்கள் வந்து வரதட்சணை வாங்குவாங்க. இப்படி வந்து அவங்க வந்து பொண்ணு பார்த்திருக்காரு. ஒருத்தர் ராஜ் என்பவர் பொண்ணு பார்த்திருக்காரு. நல்ல பொண்ணா வந்து கிடைக்குது. கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் முதலிரவு நடக்குது. அந்த முதலிரவு அன்னைக்கு பொண்ணு வந்து இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு அவருக்கும் இன்னைக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம்னு படுத்துறாரு. இப்ப காலைல ஏந்திரிச்சு பார்த்தாதான் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா பொண்ணை காணோம். இப்ப பக்கத்துல வந்து வெளில போய் பார்க்கறாரு. அவங்க வீட்டுல உள்ள எல்லா சொந்த பந்தங்களுக்குமே மயக்க மருந்து கொடுத்துட்டு பொண்ணு வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. வரதட்சணையா வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. பவுன் வந்து ஒரு 20 பவுன் வந்து போட்டிருக்காரு. இவரு வந்து போட்டிருக்காரு. இதனால எல்லாத்தையும் சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ வந்து உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வந்து தேடிட்டு இருக்காங்க. எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. அதே போல இன்னொரு சம்பவம் வந்து அதிர்ச்சியான சம்பவம் தான். ஆசையா ஒரு கணவர் வந்து முதலிரவு அறையில காத்திருக்காரு. ஆனா நடந்த இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்றவர், அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வந்து இருக்குது. அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு நாளா குடிப்பழக்கம் அதிகமானதால அவருடைய மனைவி பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ராமகிருஷ்ணன் ரொம்ப நாளா தனியா வந்திருக்காரு. இப்பதான் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வெயிட் பண்றாரு. புரோக்கர்ட்ட வந்து தன்னுடைய போட்டோ கொடுத்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு பார்த்துட்டு நிறைய புரோக்கர்ட்ட வந்து அவருடைய போட்டோ தராரு. இப்பதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்க கேரளா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு புரோக்கர் என்ன பண்றாரு, இது மாதிரி உனக்கு வந்து நல்ல ஒரு பொண்ணா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று தராரு. அவரு வந்து அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ண பிறகு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, புரோக்கர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி பொண்ணு ரொம்ப வந்து ஏழ்மையான பொண்ணு, அதனால நீ தான் வந்து பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வந்து பொண்ணுக்கு பொண்ணு போறாரு. அதே போல 1 லட்சம் கிட்டத்தட்ட பணம் ரொக்கமும் கொடுத்து உடுமலையில உள்ள ஒரு கோயில்ல கல்யாணம் நடக்குது. முதல்வருக்கு வீட்டு வராங்க. அப்பதான் வந்து ராமகிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாதவிடாய் காலமா இப்ப வந்து இருக்குது, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே வந்து பொள்ளாச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இவரு பொள்ளாச்சிக்கு ஆச்சிட்டு போறாரு. ஆச்சிட்டு போயிட்டு அங்க இறங்குறாங்க. பஸ் ஸ்டாப்ல இறங்கி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க. போன உடனே இந்த கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் உடனே மாயமாயிட்டாங்க. அதிர்ச்சியானவர் தேடி அலையிறாங்க, எங்கேயுமே வந்து கிடைக்கல. இப்ப பொண்ணு காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் தராரு. இப்போ போலீஸ் உடனே ஆக்ஷன் நடந்துருக்காங்க. என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமா அதிர்ச்சியான ஒரு சம்பவம். என்னன்னா, அந்த புரோக்கருடைய மனைவி தான் இவங்க அப்படின்னு தெரியுது. இதனால திட்டம் போட்டு இவரை நல்லா ஏமாத்துறதுன்னு தெரியுது. இப்பதான் அந்த போலீஸ் அவங்க 2த்தையும் பிடிச்சி விசாரணையில பெரிய ஒரு உண்மைலாம் வந்து வெளியே வந்திருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்வருக்கு வந்து எதுக்கு வந்து பால் வந்து கொண்டு போறாங்க? நம்ம சினிமாவில் தான் பார்த்திருப்போம். நிறைய சினிமாக்கள்ல இது மாதிரி திருமணம் முடிஞ்சு முதல்வருக்கு வந்து பொண்ணு போவாங்க. பால் கொண்டு போயிட்டு மணமகன் வந்து கொடுத்துட்டு ஒரே கிளாஸ்ல இருக்கிற பாலை 2 பேரும் பகிர்ந்து வந்து குடிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கிளாஸ் பால்ல குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு அதை வந்து குடிப்பாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரே கிளாஸ் பாலை 2 பேர் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் தங்களது அனுபவத்தையும் எண்ணத்தையும் உணர்வுகளையும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் ஒரே கிளாஸ்ல உள்ள பாலை 2 பேர் பகிர்ந்து வந்து குடிக்கிறது. எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கிளாஸ் பால் வந்து குடிக்கிறாங்க. பால் வந்து தூய்மையான உணவுப் பொருளாகவும் முக்கியமா வந்து புனிதம் மிகுந்ததா பார்க்கப்படுது. இந்துக்களோட பெரும்பாலான விழாக்கள்லயும் பெரும்பாலான நிகழ்ச்சிகள்லயும் பால் பயன்படுத்தப்படுறது உண்மைதான். அதனாலதான் முதலிரவுல பால் இடம்பெறுது. அடுத்தா பாத்தீங்கன்னா
குங்குமப்பூ இதுல முக்கிய இடம் வைக்குது. நல்ல மனமும் நிறமும் கொடுக்கக்கூடியது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இதையும் தாண்டி வேறொரு விஷயம் இருந்திருக்கு. என்னன்னா அதுதான் வீரியம். குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டா அதை பாலியல் வேக்கையும் பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு காமசூத்திர புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குங்குமப்பூல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு சத்து தான் வந்து நம்ம எண்ணோட்டத்தை பல மடங்கு மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் வந்து 2 பேருக்குமே வலுவூட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா ஒரே கிளாஸ்ல 2 பேர் குடிக்கிறதால அந்யோன்யம் அதிகரிக்கும், புரிந்துணர்வு அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமையோட ஒரு வாழ்க்கை வந்து தொடக்கிறதுக்கு ஒரு இனிமை ஆரம்பிக்கிறது இந்த பால் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் தொடங்கிய 3 நாள் இந்த சடங்கு வந்து பின்பற்றப்படுது. 3 நாள் வந்து பால் வந்து கொண்டு போவாங்க. அவங்க வந்து குடிச்சிட்டு இரவு கழிக்கிறது அப்படின்றது இது வழக்கமாக இருந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.